வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பூண்டு கிளி. கதைக்குள்ள போலாமா? அழகாக பூத்து குலுங்கி கொண்டிருந்த முல்லைப்பூக்களை பறித்து சரமாக கட்டிய லாவண்யா அதை அம்பாள் படத்திற்கு வைத்து விளக்கை ஏற்றி கண்களை மூடி மனமுருகி வணங்கி கொண்டிருந்தாள். வெளியே தேஜா அம்மா அம்மா என்று கத்த பட்டன கண்களை திறந்தவள் விரைந்து வெளியே சென்றாள். தனது அண்ணன் பிள்ளைகளுக்கு நடுவே சிறிய பொம்மையை போல் நின்று கொண்டு தனது குண்டு குண்டு விழிகளால் திருவன விழித்துக் கொண்டிருக்கும் தனது மகளை பார்த்து லாவண்யாவிற்கு ஒரு புறம் சிரிப்பு வந்தாலும் அவள் கண்கள் கலங்கிருப்பதை பார்த்து பதறிக்கொண்டு அங்கு சென்றாள். என்னம்மா தேஜா, என்ன இது, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவளை அணைத்து தூக்கி கொண்டாள். அவளை சுற்றி நின்றிருந்த பிள்ளைகள் தனது அத்தையை பார்த்ததும் சற்று நகர்ந்து கொண்டனர். அம்மா அம்மா, இந்த ரேவதி அக்கா என் பிஸ்கட்ட புடுங்குறாம்மா, இந்த சரண் அண்ணாவும் என் கைய பிடிச்சு அடிக்கிறாம்மா என்று தேம்பிக் கொண்டே கூறும் தனது மகளை பார்த்து லாவண்யாவிற்கு சங்கடமானது. என்ன சரண், எதுக்கு பாப்பா வடிக்கிற? ரேவதி, நான் எல்லாருக்கும் தானே பிஸ்கட் கொடுத்தேன், எதுக்கு பாப்பா கிட்ட இருக்கிற பிஸ்கட்டை வாங்குற என்று கேட்டாள் லாவண்யா. அத்தை, அது என்னோட பிஸ்கட்டு, இவளோடத அப்பவே சாப்பிட்டுட்டா என்று தேஜாவை கையை கட்டினாள் ரேவதி. ஆமா அத்த என்று அதற்கு சரணம் ஒத்து போக, ஆமா ஆமா என்று தனது சிறிய அண்ணன் மகன் நித்தினும் குரல் கொடுத்தான். ஏன் போய் சொல்றீங்க? அம்மா, இது என்னோடது, நீங்க கொடுத்த பிஸ்கட்ட இவங்க அப்பவே சாப்பிட்டாங்க, நான் தான் அப்புறமா சாப்பிடலன்னு வச்சிட்டு இருந்தேன். அத பாருங்க, என்னோட சொப்பு சாமா அதுலதான் போட்டு வச்சு விளையாடிட்டு இருந்தேன், அது இவங்க எடுக்க வந்தாங்கம்மா என்று தனது தாயின் முகத்தை திருப்பி மழலை மொழியில் கூறினாள் தேஜா. அவள் கூறும் பாவனையிலேயே அவள் பொய் சொல்லவில்லை என்பதை அறிந்து கொண்டாள் லாவண்யா. தோ பாரு ரேவதி, பாப்பா எப்பவும் பொய் சொல்ல மாட்டா, அவகிட்ட நீங்க வம்புக்கு போகாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்றேன். ஏன் எப்ப அவளையே வம்புக்கு இழுத்து அவகிட்ட சண்டை போடுறீங்க? அவ உங்களை விடலாம், சின்ன பொண்ணு தானே என்று லாவண்யா பிள்ளைகளை பார்த்து கூறிக்கொண்டிருக்க, ஆமாம்மா, எங்க பசங்க தான் உன் பொண்ணுகிட்ட வம்பு பண்றாங்களா, நல்லா இருக்கு கதை என்று சொல்லிக் கொண்டு அங்கு வந்தாள் அந்த வீட்டின் மூத்த மருமகள் கற்பகம். அதுதானே, இந்த குட்டி பிசாசில எல்லாரையும் சீண்டுது என்று கத்தி கொண்டே மாடியிலிருந்து கடகடவனை இறங்கி வந்தாள் இரண்டாவது மருமகள் மலர்கொடி. அவர்களை பார்த்ததும் தனது மகளை மார்போடு அணைத்து கொண்ட லாவண்யா, அண்ணி, நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு குழந்தை இப்படி பேசுறீங்க? நாங்களும் தான் பார்த்துட்டு இருக்கோம், எப்ப பாரு நீ தான் எங்களை பசங்களை எதனா சொல்லிட்டே இருக்கிற. நானா? ஆமா, நீயே தான் என்று முகத்தை திருப்பினாள் கற்பகம். இதோ பாரு லாவண்யா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இனிமேலும் உன் பொண்ணை எங்க பசங்க கூட விளையாட வேண்டாம்னு சொல்லு. ஏய் பசங்களா, இனிமேல அந்த குட்டி பிசாசு கூட சேராதீங்க, குழந்தையா அது ஜானுண்டு இருந்துகிட்டு என்ன வாய் பேசுது என்று தனது பிள்ளை இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள் மலர்கொடி. எல்லாம் பொறப்பு அப்படி. ஏய், நீங்களும் உள்ள போங்கடா, எல்லாம் நம்ம தலையெழுத்து, வீட்லயே ஒரு பிரச்சனைய நிரந்தரமா வச்சுக்கிட்டு அவசரப்பட வேண்டி கிடக்கு. ஊர்ல பாக்குறவங்கெல்லாம் எங்களை எல்லாம் கேள்வி கேக்குறாங்க, இது தொல்லை எப்பதான் விடுமோ. அது சரி, அவங்க எண்ணத்துக்கு தகுந்தா போல தானே வாழ்க்கையும் அமையும் என்று லாவண்யாவை முறைத்து பார்த்தாள் கற்பகம். அண்ணி, என்ன அண்ணி, இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி பேசுறீங்க? நான் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், தேஜா மேல தப்பு இல்ல. சரி, சின்ன பசங்க தானேன்னு நானும் பேசாம இருந்தேன் என்றவள் மேலும் கூறுவதற்குள், ஆமாம்மா, எங்க பசங்க மேலதான் தப்பு. இதோ பாரு லாவண்யா, நீ வேணா உன் பொண்ணுக்கு இனிமே தனியா பிஸ்கட்டு சாக்லேட்டுன்னு வாங்கி கொடுத்துக்க, எங்க வீட்டுக்காரங்க வாங்கி வரத தொடாத என்று சினுங்கி கொண்டே தனது பிள்ளைகளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் கற்பகம். அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் லாவண்யாவின் மனதில் ஈட்டியை போல் பாய கோபத்தால் அவள் முகம் சிவந்தது. பட்டன தனது மகளின் கையில் இருந்த அந்த பிஸ்கட்டை பிடுங்கி தூக்கி எறிந்தாள். அம்மா, என்னோட பிஸ்கட்டு என்று தேஜா அழ ஆரம்பிக்க, ஏய் பேசாமரு என்று அவள் முதுகில் 2 அடி கொடுத்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றாள். தேஜா அழுது கொண்டே கட்டிலில் படுத்திருக்க வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்ட அருகில் வந்த லாவண்யா தனது மகளின் முதுகை அன்போடு தடவினாள். அவளது கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவள் கைகளில் மேலே பட பட்டென திரும்பிய தேஜா தனது தாயின் முகத்தை பார்த்து, அம்மா ஏன் அழறீங்க என்று தனது பிஞ்சு கையால் அவள் கண்களை துடைத்தாள். அவள் கைகளை பிடித்து தன் முகத்தில் மூடிக்கொண்டு ஓவென கதறிய லாவண்யா, என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு என்று தேம்பினாள்.
அம்மா அம்மா அழாதீங்கம்மா, எனக்கு அந்த பிஸ்கட் வேண்டாம், நான் அதை மறுபடியும் கேட்க மாட்டேம்மா, நீங்க அழாதீங்கம்மா என்று அவளும் தேம்பினாள். இல்லடா கண்ணு, நான் அழமாட்டேன், நீ அழாத என்று தனது மகளின் கன்னத்தை பிடித்து கொண்ட லாவண்யா, அம்மா அடிச்சது வலிக்குதாம்மா என்று முதுகை தடவினாள். இல்லம்மா, நீங்க அடிச்சா எனக்கு வலிக்கவே வலிக்காது என்று எழுந்து வந்து தனது தாயின் மடியில் அமர்ந்து கொண்டாள். என் தங்கம், சரி வா சாப்பிடுவ என்று அவளை அணைத்து கொண்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தாள். அவள் மனது புயல் காற்றில் சிக்கிய காகிதம் போல் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. இந்த குழந்தைய மட்டும் ஏன் இப்படி வெறுக்கிறாங்க? இவ என்ன பாவம் பண்ணா? இல்ல நான் தான் என்ன பாவம் பண்ண? இந்த வீட்டுல பொண்ணா பிறந்தனே, அது நான் செஞ்ச பாவமா? இல்ல அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்னு அவரு சொன்ன ஆளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டனே, அதுதான் நான் செஞ்ச பாவமா என்று கண்ணீர் வடித்தாள். லாவண்யாவின் தந்தை பரமேஸ்வரன் அந்த மல்லிகாபுரம் கிராமத்தில் பெரிய மனிதர்களில் ஒருவர். அவருக்கு 3 பெண்களும் 2 மகன்களும் இருந்தனர். 15 ஏக்கராவிற்கு சொந்தக்காரரான பரமேஸ்வரனுக்கு விவசாயம்தான் நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டிருந்தது. தனது 2 மகன்களையும் தனது விருப்பம் போல் செலவு செய்து நன்கு படிக்க வைத்தார். இருவருமே கவர்மெண்ட் பணியில் இருக்க வருமானமும் நல்ல முறையில் இருந்தது. அவர்களுக்கு நல்ல வசதியான இடத்தில் இருந்தே பெண் எடுத்து திருமணம் முடித்தார். அதே போல் தனது மகள்களுக்கும் நல்ல வசதியான இடத்திலேயே திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர் முடிவோடு இருக்க, அதற்கு ஏற்றாற்போல் மூத்த மகளுக்கு கோயம்புத்தூரில் இருந்து ஒரு வரன் வந்தது. மாப்பிள்ளை டாக்டர் என்பதால் வரதட்சணை அவர்கள் சக்திக்கு மீறியதாக இருந்தது. இருந்தாலும் தனது நிலத்தில் 5 ஏக்கராவை விற்று மூத்த மகளுக்கு நல்லபடியாக திருமணம் முடித்தார். ஏற்கனவே 5 ஏக்கராவை விற்று பிள்ளைகள் இருவரின் படிப்பு திருமண செலவை சரி செய்தவருக்கு தனது மூத்த மகளின் திருமணத்திற்கு 5 ஏக்கர் நிலத்தை விற்றதில் மிச்சம் இருந்தது 5 ஏக்கரே. இதிலேயே தனது 2வது மகள் லாவண்யாவிற்கும் 3வது மகள் அபிராமிக்கும் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பரமேஸ்வரனுக்கு. அப்பொழுது லாவண்யாவிற்கு ஒரு வரன் அமைய, மாப்பிள்ளை சிங்கப்பூரில் பணியில் இருப்பதாகவும் அதனால் திருமண செலவோடு சேர்த்து கையில் மாப்பிள்ளைக்கு 5 லட்சம் பணம் ரொக்கமாக தர வேண்டும் என்றும் மாப்பிள்ளை வீட்டார் கேட்க, தனது இளைய மகள் துபாயில் சென்று வாழப்போகிறாள் என்ற ஆசையோடு அனைத்திற்கும் ஒத்துக்கொண்ட பரமேஸ்வரன் திருமணத்தையும் நல்ல முறையில் செய்து முடித்தார். ஆனால் திருமண செலவிலேயே அனைத்து பணமும் செலவாகி போக, மாப்பிள்ளை ஊருக்கு செல்லும் பொழுது கையில் கொடுப்பதாக கூறியிருந்த 5 லட்சம் அவரால் கொடுக்க முடியவில்லை. தனது மகன்களும் கையை விரிக்க என்ன செய்வது என்று புரியாமல் அவர் மாப்பிள்ளையின் பெற்றோரிடம் பணத்தை புரட்ட அவகாசம் கேட்டார். அதனால என்ன சம்மந்தி இருக்கு? நீங்க பணத்தை புரட்டும் போது புரட்டுங்க, அதுவரை பொண்ணு உங்க வீட்டிலே இருக்கட்டும் என்றாள் மாப்பிள்ளை கதிரின் தாய். லாவண்யாவின் முகம் வேதனை காட்ட அதை கவனித்த பரமேஸ்வரன், அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? பொண்ணு கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் அவ அம்மா வீட்லயே இருந்தா அப்புறம் பாக்குறவங்க எதனா சொல்லுவாங்கம்மா. நான் எப்படியாவது என் தலையை அடமானம் வச்சாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன். என்ன செய்யறது? நானும் எப்படியாவது புரட்டிடலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒன்னும் சரியா வரல. இருந்த நிலத்தெல்லாம் வித்து பசங்களை படிக்க வைக்கவும் கல்யாணம் பண்ணவுமே சரியா இருந்தது. இப்ப அவங்க எதனா கையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல என்று கூறிக்கொண்டே தனது 2 பிள்ளைகளையும் பார்த்தார் பரமேஸ்வரன். அவர்கள் இருவரும் தலையை குனிந்து கொள்ள அவர்களின் மனைவிகள் அவரை முறைத்து கொண்டு நின்றனர். இவ்வளவுலாம் இருக்கும் போது அப்புறம் ஏன் சம்மந்தி உங்க பொண்ணுக்கு பெரிய இடத்த பார்க்கணும், அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கிற பையனை என்று வடுக்கென கேட்டாள் சம்மந்தி அம்மா. அவள் மனதை மாற்ற முடியாது என்று அறிந்த பரமேஸ்வரன், மாப்பிள்ள நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க இந்த தலை தீபாவளிக்கு வரும் பொழுது கண்டிப்பா 5 லட்சத்தை கொடுத்துடுறேன் என்று கெஞ்சினார். மாமா, இந்த விஷயத்துல எல்லாம் நான் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இது பெரியவங்க சமாச்சாரம். நீங்க அம்மா சொல்றது போல எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை புரட்ட பாருங்க. நான் அடுத்த பிளேட்லயே லாவண்யாவை கூட்டிட்டு போயிடுறேன் என்று கதிரும் கையை விரிக்க, லாவண்யா அதிர்ந்து நின்றாள். பரமேஸ்வரனுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டே தனது மகளின் முகத்தை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றார். 6 மாதங்கள் உருண்டோட ஊருக்கு சென்ற கதிர் 2 முறை லாவண்யாவிற்கு போன் செய்தான். பிறகு அவளுக்கு எந்த போனும் செய்வதில்லை. அவளாக செய்தாலும் வேலை இருக்கிறது என்று பட்டன போனை வைத்து விடுவான். இதனால் லாவண்யாவும் அவனை தொந்தரவு செய்யாமல் இருந்தாள். செடியில் அழகாக பூத்து குலுங்கி கொண்டிருந்த ரோஜா மலரை பறித்து அதை இறைவனுக்கும் வைக்காமல்
கூந்தலிலும் சூடாமல் கீழே போட்டு அதை வெயிலிலும் மழையிலும் வாட்டுவதைப் போல் தனது மகள் கழுத்தில் தாலி ஏறியும் கணவனுடன் வாழ செல்லாமல் தாய் வீட்டிலேயே வாடியிருப்பதை பார்த்த பரமேஸ்வரனுக்கு மனது தினம் தினம் துடித்துக் கொண்டிருந்தது. இனி இருக்கும் 2 ஏக்கராவின் மீதே அவர் ஆதரப்பட்டிருக்க, திருமணத்திற்கு அடுத்த அபிராமியும் இருப்பதால் அந்த நிலத்தையும் விற்பதற்கு யோசித்துக் கொண்டிருந்தார். தனது பிள்ளைகள் சகோதரியின் வேதனையை அறிந்து உதவி செய்வார்கள் என்று எண்ணியவருக்கு ஏமாற்றமே மிஞ்சிக் கொண்டிருக்க, அதற்கு தூபம் போடுவது போல் மருமகள்களின் செயல்களும் பேச்சுக்களும் அவரை மேலும் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று சிங்கப்பூரில் இருந்து கதிர் லாவண்யாவை பார்க்க வருவதாக போன் செய்தான். லாவண்யாவிற்கும் பரமேஸ்வரனுக்கும் சந்தோஷம் எல்லையை மீறியது. அம்மாடி லாவண்யா, பாத்தியாமா, நம்ம கும்பிட்டு சாமி நம்மள கைவிடலம்மா. மாப்பிள்ள உன்னை கூட்டிட்டு போக தான் வராருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்நேரம் வந்துடுவாருமா. போய் அவருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய். நான் போய் டவுன்ல இருந்து நீங்க ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். லாவண்யாவின் முகத்தில் சிரிப்பு தாண்டவம் அட. அப்பாடா அக்கா, ஒரு வழியா மாப்பிள்ளைக்கு மனசு இறங்குச்சு போல இருக்கு. அது சரி, எங்க அக்கா போல ஒரு அழகிய விட்டுட்டு இருக்க. அவருக்கு என்ன பைத்தியம்மா? இந்த 9 மாசமே எப்படி தாக்கு பிடிச்சாரு தெரியல என்று தனது அக்காலை கேலி செய்து கொண்டிருந்தாள் அபிராமி. ஏய் போடி பேசாம என்று வெட்கத்தோடு லாவண்யா உள்ளே ஓட, பாத்தீங்களா, உங்க தங்கச்சி சிங்கப்பூர் போக போறாளாம். ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க என்று சங்கரிடம் கூறினாள் கற்பகம். ஆமா விட, எப்படியோ அவ இத்தனை மாசம் கழிச்சு இப்பயாவது வாழ போறாளே என்றான் சங்கர். அது சரிங்க, ஆனா பணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருப்பாங்க? எந்த பணத்துக்கு என்று தனது மனைவியை சந்தேகமாக பார்த்தான் சங்கர். அதுதான் நான் மாப்பிள்ளைக்கு கையில 5 லட்சம் கொடுக்கணும்னு கேட்டாங்களே, அதுக்காக தானே இவளை கூட்டிட்டு போகாம இங்கே விட்டு வச்சிருந்தாங்க என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் பாபு. அவன் பின்னால் அவன் மனைவி மலர்கொடியும் வந்தாள். அதுவா, அதை பத்தி ஒன்னும் அப்பா பேசலையே. ஒருவேளை வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ என்னவோ. அதெல்லாம் இருக்காது, உங்க அப்பா தான் எங்கேயாவது கேட்டு சமாளிச்சு கொடுத்திருப்பாரு. இல்லனா அவங்க இத்தனை நாள் இல்லாம இப்ப வர என்ன காரணம் என்றாள் மலர்கொடி. எப்படியோ விடுங்க, அப்பா நம்ம கிட்ட கேட்கல இல்ல, அது வர சந்தோஷம். இல்லனா அது நம்ம தலையில தான் விடிஞ்சிருக்கோம். இப்ப நான் அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது என்றான் சங்கர். ஆமா ஆமா என்று அவனுக்கு பின்பாட்டு பாடினாள் கற்பகம். சரி சரி, ரொம்ப ஒன்னும் சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இவ ஒரு வழியா வாழ போயிட்டாலும் உங்க 2வது தங்கச்சி இருக்கா இல்ல, அவ கல்யாணத்துக்கு விக்க உங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு? அது உங்க தலையில தான் விடிய போகுது பாருங்க என்றாள் மலர்கொடி. ஏன், அந்த 2 ஏக்கரா இருக்குல்ல, அதுல செய்யட்டும் என்றான் பாபு. அது எப்படி? அந்த 2 ஏக்கராவுல என்னத்த செய்ய முடியும்? அதுவும் உங்க அப்பாக்கு தன் பொண்ணுங்களுக்கெல்லாம் அப்படியே ஃபாரின் மாப்பிள்ளையும் பெரிய டாக்டர் இன்ஜினியரும் இல்ல புருஷனா வரணும்னு சொல்லுவாரு என்றாள் கற்பகம். அதுக்காகலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அண்ணி, என் வழிய நானே பார்த்துப்பேன் என்று கூறிக்கொண்டே காலேஜிற்கு கிளம்பி வெளியே வந்தாள் அபிராமி. அவளை பார்த்து 4 முகத்தை திருப்பி கொண்டனர். ஏய் அபி, என்ன இது? பெரியவங்க கிட்ட எப்படியா பேசிட்டு இருப்ப? சரி சரி, நீ கிளம்பு, இந்தா சாப்பாடு என்று டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் லாவண்யா. ஆமா, உன்னை போல என்னையும் பயந்தாங்கொள்ளியா இருக்க சொல்றியா? பேசாம போக்கா என்று கூறிவிட்டு காலேஜிற்கு கிளம்பினாள் அபிராமி. சரியான வாயாடி, வந்து சேர்ந்தது பாரு. அப்பா, என்ன பேச்சு பேசுறா பாருங்க என்று கற்பகம் கூற அனைவரும் கலைந்து சென்றனர். லாவண்யா அமைதியாக உள்ளே சென்றாள். மறுநாள் காலை கதிர் வந்து இறங்க அவனை அனைவரும் வரவேற்று உபசரித்தனர். 2 நாட்கள் கதிர் லாவண்யாவிடம் ஆசையோடு நெருங்கி போக அவள் பயத்தாலும் வெட்கத்தாலும் சற்று ஒதுங்கி இருந்தாள். இதையெல்லாம் கவனித்த பரமேஸ்வரன் அன்று குலதெய்வம் கோவிலுக்கு அனைவரும் செல்ல ஏற்பாடு செய்தார். என்னமாமா, நாங்களும் கோயிலுக்கு வரோம்னு சொன்னா வேண்டான்னு சொல்றீங்க? அதுக்கு இல்ல மாப்பிள்ள, நம்ம லாவண்யா புது வீட்டுல சந்தோஷமா வாழ போனா கோவில்ல வந்து பொங்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுதான் நாங்க கிளம்புறோம். நீங்க எப்படியும் இன்னும் 2 நாள்ல ஊருக்கு கிளம்பணும். எதுக்காக அலைஞ்சுக்கிட்டு? அதுதான் நான் இருக்கேன் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க, லாவண்யாவும் உங்க கூட இருப்பா என்றார். அப்பா, அது என்று லாவண்யா தயங்க, பரவாயில்லம்மா, நீ மாப்பிள்ள கூட இரு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். 2 நாள் தானே, அதுக்குள்ள நீயும் ஊருக்கு போக எல்லாம் எடுத்து வச்சு தயாராகு என்று கூறிவிட்டு கிளம்பினார் பரமேஸ்வரன். அக்கா,
மாமாவ நல்லா கவனிச்சுக்க. நீ கவனிக்கிற கவனிப்புல அவர் உன்னை கையோட கூட்டிட்டு போயிடணும். இனிமே உன்னை இந்தியாக்கே அனுப்ப கூடாது என்று அவள் காதலில் கூறிவிட்டு கலகலவென சிரித்து கொண்டே ஓடினாள் அபிராமி. அவளை பார்த்து வெட்கத்தோடு சிரித்து கொண்டே அனைவரையும் வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த லாவண்யாவை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான் கதிர். அவன் கைகளில் இருந்து அவசரமாக விடுவித்து கொண்டு பட்டென ஒதுங்கி நின்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த கதிர், என்ன லாவண்யா இது? என்னவோ வில்லன் போல பாக்குற? நான் உன் புருஷன். இதோ பாரு, நான் கட்டின தாலி கூட உன் கழுத்துல இருக்கு என்று சிரித்தான். அதுக்கு இல்லைங்க, அது நான் நீங்க சொல்லு சொல்லு, என்னதான் சொல்ல போற என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான். அவள் கைகள் ஜில்லென இருந்தது. அப்பா, என்ன பயம் என் பொண்டாட்டிக்கு என்று அவளை அழைத்து சென்று அங்கிருந்த சேரில் அமர்ந்தான். அருகே இருந்த டேபிளில் ஒரு அழகான கிளி கொண்டிருந்தது. அதில் இருந்த பச்சை கிளி அவர்களை தனது குண்டு குண்டு கண்களால் விழித்து பார்த்து கொண்டிருக்க, என்ன லாவண்யா இது, நீ வளர்க்கிற கிளியா என்று கேட்டான். ஆமாங்க, இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று சிரித்தாள். அப்படியா? அப்படின்னா உன்னை போல இதுவும் ஒரு கூண்டு கிளின்னு சொல்லு என்று அவளை குறும்பாக பார்த்தான். என்ன சொல்றீங்க? பின்ன நீயும் இது போலதான் இந்த வீடு என்ற கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற. நீ படிச்ச பொண்ணு தானே, சுதந்திரமா ஃப்ரீயா இருக்க மாட்டியா? உன் தங்கைய பாரு, எப்படி இருக்கா? அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதாங்க, தைரியமானவ. ஆனா நான் அப்படி இல்லை. நான் எங்க அக்காலாம் எங்க அப்பா பேச்ச மீறி நடந்தது இல்லை. அது சரி, அதுதான் படிச்சிருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கியா? நான் என்னங்க செய்யறது, எனக்கும் வேலைக்கு போக ஆசைதான். ஆனா எங்க அப்பா என்னை வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி சரி, அதுக்காக சங்கடப்படாத. அதுதான் இப்ப நான் வந்துட்டேன் இல்ல, இனிமே அங்க வந்ததும் நீ சந்தோஷமா சுதந்திரமா இருக்கலாம் என்று அவளை அணைத்து கொண்டான். என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்ன பயம்? இதோ பார் லைசன்ஸ், நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு ஃபுல் உரிமை இருக்கு. நாம இப்படி ஃப்ரீயா இருக்கணும்னு தான் உங்க வீட்லயும் எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நீ என்னவோ என்று மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான். அதுக்கு இல்லீங்க. என்னது இல்லீங்க இருக்குங்கன்னு? இதோ பாரு, நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. உங்க அப்பா எல்லாம் வந்ததும் நாம ஊருக்கு போறோம். இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. உன்னை நினைச்சு நான் இந்த 9 மாசமா எப்படிலாம் தவிச்சிருப்பேன் தெரியுமா? அப்ப உங்க அம்மா பணத்தை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் இப்ப எதுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா தான் பேசணும். பேசாம வா என்று அவளை உள்ளே அழைத்து சென்றான். அவனது அடாவடியான அன்பில் அவள் முழுவதும் முழுகி போனாள். 2 நாட்கள் இப்படியே சென்றுவிட அந்த அனைவரும் ஊரில் இருந்து வந்ததும் கதிர் ஊருக்கு புறப்பட தயாரானான். மாப்பிள்ள, உங்களை பார்த்தா நீங்க மட்டும் தான் ஊருக்கு கிளம்புறதா தெரியுது. லாவண்யாவை கூட்டிட்டு போறதா சொன்னீங்களே என்று பரமேஸ்வரன் தங்கி கொண்டே கேட்க, நானும் அதுதான் மாமா நினைச்சு வந்தேன். ஆனா அப்பா காலையில போனை போட்டு ஒரே சத்தம் போடுறாரு. இந்தியாவுக்கு வந்து 1 வாரம் ஆகி இருக்கு, நம்ம ஊருக்கு வராம ஏண்டா அங்க போன? வாக்கு சுத்தம் இல்லாதவங்க வீட்டுல உனக்கு என்னடா வேலைன்னு கத்துறாரு. அவர் கோவத்துல கிளம்பி இங்க வந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். நான் முதல்ல அங்க போய் அவங்கள சமாதானம் செய்யறேன் மாமா. அப்புறம் திரும்பவும் போகும்போது நான் லாவண்யாவை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்குள்ள முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா பாத்துக்கலாம். அது வர போன் கின் போட்டுடாதீங்க. ஏன்னா நான் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும். நடுவுல நீங்க போன் போட்டா அவரு கோவப்படுவாரு. நீங்க தான் ஏதோ சொல்லி கொடுக்குறீங்கன்னு உங்களை தப்பா நினைச்சுப்பாரு என்று கிளம்பினான். லாவண்யா அழுது கொண்டே அவனுக்கு விடை கொடுத்தாள். 1 மாதம் சென்றது. 10 நாட்களில் வந்து லாவண்யாவை அழைத்து செல்கிறேன் என்ற கதிர் ஊருக்கு சென்று ஒரு போன் கூட போடாமல் இருந்தது அவருக்கு மனவேதனையாகி போக அன்று அவரே கதிருக்கு போன் செய்தார். மாமா, நான் இப்ப சிங்கப்பூர்ல தான் இருக்கிறேன் என்று கதிர் கூறியதும், மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, எப்ப ஊருக்கு போனீங்க? லாவண்யாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என்று பதறினார். நான் என்ன மாமா செய்யறது? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அப்பாவும் அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. அதனால நீங்க பணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க, அப்புறமா பாத்துக்கலாம் என்று பட்டன போனை வைத்தான். பரமேஸ்வரன் அதிர்ந்த லாவண்யாவை பார்க்க அவள் இடிந்து அப்படியே கீழே அமர்ந்தாள். அதுதானே பார்த்தேன், எங்கடா இவளுக்கு விடிவு காலம் பிறந்துடுச்சோன்னு என்று முனறிக்கொண்டே உள்ளே சென்றாள் கற்பகம். அபிராமி ஓடி வந்து தனது அக்காலை தேற்றினாள். இப்படியே நாட்கள் உருண்டோட லாவண்யா கர்ப்பமானாள். இந்த செய்தியை கதிரிடம் கூறினாள்.
அவன் மிகவும் சந்தோஷமடைந்து தனது மனைவியை அழைத்து செல்வான் என்று எண்ணிய பரமேஸ்வரன் ஆவலாக கதிருக்கு போன் செய்ய, என்னமாமா சொல்றீங்க? லாவண்யா கர்ப்பமா இருக்காளா? சரி சரி, நீங்க பணத்தை ரெடி பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து அவளை கூட்டிட்டு போறேன். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியலன்னாலும் பரவாயில்ல, பணத்துக்காக நான் அவளை ஏத்துக்கிறேன். ஆனா அதே சமயம் என்னோட ரீட்டாவும் என் கூட தான் இருப்பா. சரின்னா அவளை நான் கூட்டிட்டு போறேன், அது கூட பணம் கொடுத்தா என்றான். என்னம்மா அப்பள சொல்றீங்க? அந்த ரீட்டா யாரு என்று அலறினார் பரமேஸ்வரன். ரீட்டா என்னோட மனைவி. என்னது, மனைவியா? ஆமா, நாங்களும் நீங்க பணத்தை கொடுப்பீங்கன்னு எத்தனை நாள் தான் காத்திருக்கிறது. அதுதான் இங்க என்னோட வேலை பார்க்கற ரீட்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ சாதாரண வீட்டு பொண்ணு இல்ல, அவங்க அப்பா இங்க பெரிய ஆளு. அவங்களுக்கு ஒரே பொண்ணு ரீட்டா. உங்க பொண்ணுக்காக நான் அவளை விட முடியாது. வேணும்னா நான் லாவண்யாவை சின்னதா ஒரு வீடு எடுத்து அங்க வச்சு பாத்துக்கிறேன் என்றான். பரமேஸ்வரன் அதிர்ந்து போனை கீழே போட, அதுக்குதான் அப்பவே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். சிங்கப்பூர் மாப்பிள்ள வேண்டாம், இங்கே யாரையாவது பார்த்து கட்டி வைப்போன்னு சொன்னா கேட்டீங்களா? இப்ப பாருங்க அது எங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சுன்னு என்று சங்கர் கத்த பாபுவும் தனது பங்கிற்கு பேசினான். அவர்களுக்கு கற்பகம் மலர்கொடியும் ஒத்து ஊத பரமேஸ்வரன் தலையில் கை வைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். லாவண்யா சப்த நடியும் அடங்கி அப்படியே சுவரில் சாய்ந்து கிடந்தாள். அபிராமி அவளுக்கு எப்படி ஆறுதல் கூறுவதென்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். அம்மா, தண்ணி வேணும் என்று தேஜா தனது தாயை பிடித்து இழுக்க பட்டண நினைவுகளில் இருந்து வெளியே வந்த லாவண்யா, இருடா இதோ கொண்டு வரேன் என்று எழுந்து சென்றாள். அன்று மாலை நிலத்திற்கு சென்று விட்டு வந்த பரமேஸ்வரன் சங்கரிடமும் பாபுவிடமும் அபிராமிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருப்பதாக கூறிக்கொண்டிருக்க, மாப்பிள்ளை அமெரிக்காவில் இன்ஜினியராக பணியிருப்பதாக கூறினார். இருக்கும் 2 ஏக்கராவை விற்று அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்று அவர் கூற, சங்கரும் பாபுவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த அபிராமி பேக்கை கழட்டி கட்டிலில் போட்டுவிட்டு அமைதியாக சேரில் அமர்ந்தாள். என்னடி உம்முன்னு இருக்கிற? உனக்கு அப்பா கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்காரு, நீ என்னவோ விளக்கெண்ணைய குடிச்சவ போல மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கிற என்று சிரித்து கொண்டே அவளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் லாவண்யா. ஆமா, எனக்கு கல்யாணம்னு சொன்னதும் உன்னை போல என்ன எதுன்னு விசாரிக்காம எல்லாத்துக்கும் பூம்பு மாடு போல தலையாட்டிக்கிட்டு அப்பா சொன்னதுக்கெல்லாம் சரின்னு ஜால்ரா அடிக்கணும்னு சொல்றியா என்றாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த லாவண்யா, என்னடி அப்படி பேசுற? அப்பா வீட்டுக்கு பெரியவரு, அவர் என்ன நமக்கு கெடுதலா பண்ணிட போறாரு? நான் அப்படி சொல்ல வரலக்கா, அவர் நமக்கு நல்லதுதான் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அது சரியா அமைதா? சொல்லு, உன் வாழ்க்கையை எடுத்துக்கோ, என்னாச்சு என்று அவளை உற்று பார்த்தாள். சரிடி, அது ஏன் தலையெழுத்து, உனக்கும் அப்படியே நடக்கும்னு ஒண்ணு இல்லையே. அப்படி நடந்துட்டா? அக்கா இதோ பாரு, அப்பா இருக்கிறத விட்டுட்டு பறக்கதான் ஆசைப்படுறாரு. அது சரியா வரலன்னா அதை அப்படியே விட்டுடுவாரு. இப்போ உன்னை விட்டது போல. அதுக்குதான் சொல்றேன், எனக்கு அப்பா பாக்குற அமெரிக்கா மாப்பிள்ளையும் வேண்டாம், ஆப்பிரிக்கா மாப்பிள்ளையும் வேண்டாம். என் வழிய நானே பாத்துக்கிறேன் என்று எழுந்து உள்ளே சென்றாள். மறுநாள் காலை லாவண்யா தனது தந்தைக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்க, அப்பொழுது தேஜா, அம்மா, தாத்தா, சித்தி கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு வராங்க என்று கத்தி கொண்டே ஓடி வந்தாள். இதை கேட்டு அனைவரும் பதட்டத்தோடு எழுந்து வெளியே செல்ல, அபிராமி கழுத்தில் புது தாலி மின்ன மாலையும் கழுத்துமாக வாசலில் நின்றிருந்தாள். அருகே ஒரு இளைஞனும் மாலையோடு நின்றிருந்தான். அபிராமி, என்னடி இது என்று லாவண்யா அலற, அக்கா இவர் செந்தில், என் கூட வேலை பார்க்கறாரு. நாங்க 2 பேரும் 2 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்றாள் அபிராமி. பாத்தீங்களா, உங்க தங்கைய பத்தி நான் அன்னைக்கே சொன்னனே, கேட்டீங்களா என்று நீட்டி முழக்கினாள் கற்பகம். இவ அகபாவம் பிடிச்சு ஆடும் போதே எனக்கு தெரியும் இப்படிதான் ஏதாவது பண்ணுவான்னு என்று மலர்கொடி கூற, அனி போதும் நிறுத்துங்க, இப்ப நான் அகம்பாவம் பிடிச்சு என்ன பண்ணிட்டேன்? இப்படி நான் யாருக்கும் தெரியாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால உங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சந்தோஷம்தான், அது எனக்கு தெரியும். ஏன்னா செலவு மிச்சம் இல்ல, இருக்கிற அந்த 2 ஏக்கரா நிலத்தையும் நீங்க பங்கு போட்டு எடுத்துக்க மாட்டீங்க என்றாள் அபிராமி. ஏய், அப்பனா நாங்க பணத்துக்காக தான் பாக்குறோமா? எங்களுக்கு பாசம் கௌரவம் எல்லாம் இல்லையா என்று எகிரினான் சங்கர். உன் பாசத்தையும் கௌரவத்தையும் தங்கச்சிங்க மேல இருக்கிற அக்கறையும் நான் பார்த்தேனே.
உனக்கு உண்மையாவே எங்க மேல எல்லாம் பாசம் இருந்திருந்தா இத்தனை நாள் கல்யாணம் ஆகியும் வாழை வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காளே அக்கா, அவளை எப்போ பணத்தை கொடுத்து வாழ அனுப்பியிருப்ப. இல்லனா அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தைரியமா சொன்னானே, அவனை கழுத்தை பிடிச்சு இழுத்து வந்து வெட்டி இருப்ப. இல்லைன்னா அவன் மேல கேசியாவது போட்டு உள்ள தள்ளி இருப்ப. அப்படி எதுவும் செய்யாம பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு பாவம் வாழ வேண்டிய வயசுல அவள் இப்படி உங்களுக்கு வேலைக்காரியா வச்சிட்டு இருப்பியா? சொல்லு. ஏய், என்ன ஓவரா பேசுற? தப்பு பண்ணிட்டு எங்க எல்லாரையும் எதிர்த்து பேசுறியா என்று பாபு இருக்கிற. இந்த பாரு, நான் தப்பு பண்ணல, அதுக்காக தான் தைரியமா பேசுறேன். அக்கா போல எல்லாத்துக்கும் வாய முடிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னையும் எங்கேயாவது அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு கட்டி வைப்பீங்க. அவன் 10 லட்சம் கொடுத்தாதான் உங்க பொண்ணை கூட்டிட்டு போவன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் நீங்க 2 பேரும் நமக்கு எதுக்கு வம்புன்னு பேசாம ஒதுங்கிடுவீங்க. அப்பாவும் மானம் போயிடும், என் கௌரவம் போயிடுன்னு அமைதியா அக்காவை டீல விட்டது போல விட்டுருவாரு. அபிராமி, என்னம்மா பேசுற என்று பரமேஸ்வரன் குரல் கம்ம கேட்க, ஆமாப்பா, உண்மையதான் பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்க விருப்பத்தை எப்பயாவது கேட்டிருப்பீங்களா? எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு தானே பண்றீங்க. ஆம்பளை பிள்ளைங்க தான் முக்கியம்னு அண்ணன்களை தானே எல்லாம் கேக்குறீங்க. ஆனா உங்க பணத்தை எல்லாம் சுரண்டி நல்லா படிச்சுட்டு நல்ல வேலையை தேடிக்கிட்டு உங்க செலவுலயே கல்யாணமா பண்ணிக்கிட்டு இன்னைக்கு உங்களை மதிக்கிறது இல்ல, உதவி செய்யறது இல்ல. சரி, அதுதான் அப்படி ஆச்சுன்னா எங்களையாவது இங்கே நம்ம வசதிக்கு ஏத்த போல எங்கேயாவது கட்டி கொடுக்க முடிவு பண்ணீங்களா? உங்க கௌரவத்துக்காக டாக்டர் மாப்பிள்ள சிங்கப்பூர் மாப்பிள்ளன்னு பாத்தீங்க. பெரிய அக்கா பாவம் கல்யாணம் ஆகி போனவதான். இத்தனை வருஷமா நம்ம வீட்டுக்கு 2-3 வாட்டி தான் வந்திருப்பா. அவளோட பசங்களை நம்ம சரியா கூட இதுவரை பார்த்தது இல்ல. இதோ பக்கத்து ஊருக்கு அவளை கூட்டிட்டு வராரு மாமா. ஆனா நம்ம வீட்டுக்கு வர்றதில்ல. ஏன்? அவங்க பெரிய ஆளுங்க, இங்கெல்லாம் வந்தா அவங்க கௌரவம் பாதிக்கும். உங்க சின்ன மாப்பிள்ள சுத்தம். தோ இவளை இப்படி நிக்க வச்சுட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டதுதான். அபிராமி, அப்பா போதும்பா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லுவீங்க, அதுதானே? அங்கதான்ப்பா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. டாக்டர் மாப்பிள்ள, இன்ஜினியர் மாப்பிள்ள, வெளிநாட்டு மாப்பிள்ள தான் நல்ல மாப்பிள்ளைங்களா? நம்ம ஊர்லயே விவசாயம் பண்றவரும் சாதாரண வேலையில இருக்கிறவரும் நல்லவங்களே இல்லையா? அப்படின்னா அவங்களெல்லாம் யாருப்பா கட்டிக்கிறது? அப்பா, அந்தஸ்துல பெரியவங்களா இருக்கிறத விட குணத்துல பெரியவங்களா இருக்காங்களான்னு பாருங்கப்பா. எங்க வீட்டுக்காரு என்ன 2 வருஷமா உண்மையா காதலிச்சாரு. நம்ம வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சோம் 1 ரூபாய் வேணான்னு எனக்கு அவரே நகையை போட்டு கட்டிக்கிட்டாரு. வர்ற மனைவி கிட்ட பணத்தை வாங்கி கல்யாணம் நடத்தவும் குடும்பம் நடத்தவும் அவர் ஒன்னும் மானம் கிட்டவர் இல்ல. நாங்க போறோம்ப்பா. என்னைக்கு நீங்க எங்களை முழுசா ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு தாராளமா வரலாம். அப்ப கூட நான் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன். வரேன்பா என்று செந்திலை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அவர்கள் கார் மெயின் ரோட்டில் சென்று கொண்டிருக்க தோட்டத்து பக்கம் இருந்து வந்த லாவண்யா அபி அபி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள். கார் சரண நிற்க அதிலிருந்து இறங்கி வேகமாக ஓடி வந்தாள் அபிராமி. அவளை அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தம் கொடுத்த லாவண்யா, நீ நல்லா இருப்படி என்று வாழ்த்தினாள். அக்கா என்று கண்ணீரோடு அவளை அணைத்து கொண்ட அபிராமி, அக்கா நீயும் என்ன போல நல்லா இருக்கணும்க்கா, அதுதான் என்னோட ஆசையும் என்றாள். என்னடி சொல்ற? இனிமேலும் எனக்கு என்ன இருக்கு என்று அவளை விரக்தியாக கூற, என்ன நீ இப்படி சொல்றீங்க? இனிமேலும் தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் செந்தில். அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் லாவண்யா. என்னக்கா அப்படி பாக்குற? உன்னை பத்தி நான் இவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அக்கா இதோ பாரு, தேஜா இப்பதான் சின்ன குழந்தை. இன்னும் 2 வருஷம் போனா அவளுக்கு கருத்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. நாம ஒருத்தர் வீட்டுல அடிமையா இருக்கோம் என்ற எண்ணம் அவளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏக்கம் அவளோட சிறகுகளை ஆரம்பத்திலேயே உடைச்சு போட்டுடும். அப்புறம் அவளும் உன்னை போல ஒரு கூண்டு கிளியா இங்கே அடைஞ்சு கிடப்பா. அதுக்கு நான் என்னடி செய்யறது என்று அதிர்ந்து அவளை பார்த்தாள் லாவண்யா. அண்ணி, அதுக்காக தான் நாங்க உங்களுக்கு சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். சென்னையில என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், பேரு சுகன். நான் உங்களை அவங்கிட்ட அனுப்புறேன். அவங்களுக்கு அவங்க கம்பெனிலேயே வேலை வாங்கி கொடுப்பான், வீடும் எடுத்து கொடுப்பான். நான் எல்லாம் பேசிட்டேன். நீங்க அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு பாப்பாவையும் நல்லா படிக்க வைக்கலாம்.
நாங்களும் உங்களை அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம். இனியும் எத்தனை காலத்துக்கு தான் உங்க அண்ணன்களையும் அப்பாவையும் நம்பியிருப்பீங்க? அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன மரியாதை இருக்கும்? ஆமாங்கா, நீ தான் பிகாம் படிச்சிருக்கல்ல, அப்புறம் என்ன, அந்த வேலையில போய் சேர்ந்துக்கோ. அப்புறமா அதுலயே கூட நீ முன்னுக்கு வந்துடலாம். போதுங்கா இந்த அடிமை வாழ்க்கை. உன்னோட சேர்த்து அந்த பிஞ்சையும் ஆரம்பத்திலேயே முடக்கிடாத என்று கூறிவிட்டு சென்றாள் அபிராமி. லாவண்யா அமைதியாக அவள் வார்த்தைகளை யோசித்துக் கொண்டே உள்ளே வந்தாள். ஒரு வாரம் சென்றது. அன்று பாபு அனைவருக்கும் தீபாவளிக்கு துணிகள் எடுத்து வர அனைத்து பிள்ளைகளும் அதை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக குதித்து கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேஜா, மாமா எனக்கு புது ட்ரெஸ்ஸு என்று கேட்டாள். உனக்கு இப்ப எடுக்கல, அப்புறமா பார்க்கலாம் என்றான் பாபு. அவள் முகம் வாடியது. என்னப்பா, எல்லா குழந்தைக்கும் எடுத்துட்டு அவளுக்கு மட்டும் ஏன் எடுக்கல என்றார் பரமேஸ்வரன். அப்பா, இப்பதானே போன மாசம் அவளுக்கு பிறந்த நாள் வந்ததுன்னு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னீங்க. சும்மா சும்மா தண்டத்துக்கு செலவு பண்ண எனக்கு என்ன செடிலியா பணம் காய்க்குது? என்னப்பா, ஒரு சின்ன கவுன் வாங்கி கொடுக்க என்ன செலவாகிட போகுது? ஆமா, இவங்களுக்கு போடுறதே தண்ட சோறு. இதுல எங்க பசங்களுக்கு எடுக்கும் போதெல்லாம் அவளுக்கும் எடுக்கணுமா? பேசாம வாங்க நீங்க என்று உள்ளிருந்து வந்து அவனை அழைத்து சென்றாள் மலர்கொடி. தேஜா ட்ரெஸ்ஸிற்காக அழ ஆரம்பிக்க, கண்ணு அழாதம்மா, தாத்தா உனக்கு நாளைக்கு டவுன்ல இருந்து வாங்கி வரேன் என்று அவளுக்கு சமாதானம் கூறினார் பரமேஸ்வரன். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லாவண்யா உள்ளிருந்து வந்து தனது மகளை எடுத்துக்கொண்டாள். பரவாயில்லப்பா, இனிமேல எங்க வழிய நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். சென்னை நோக்கி ட்ரெயின் சென்று கொண்டிருக்க அதில் தனது மகளுடன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள் லாவண்யா. அம்மா, நாம எங்க போறோம் என்று தேஜா சந்தோஷத்தோடு கேட்க, நாம நம்ம வீட்டுக்கு போறண்டா செல்லும் என்றாள். அப்படியா? அப்பன்னா அங்க அத்தை மாமா சரண் ரேவதி அக்கெல்லாம் இருக்க மாட்டாங்கல்ல? என்ன அவங்க அடிக்க மாட்டாங்கல்ல என்று சந்தோஷத்தோடு கேட்டாள். இல்லடா, நாம அங்க சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். அம்மா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கறேன். நீ சந்தோஷமா படி, நல்லா சாப்பிடு, உன் இஷ்டம் போல இரு என்று அவள் கன்னத்தில் லேசாக அடித்தாள். ஐயா நல்ல அம்மா என்று தனது தாயை கட்டி கொண்டாள் தேஜா. அவளை வாரி தனது மார்போடு அணைத்து கொண்டு ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் லாவண்யா. அங்கு ஒரு பச்சை கிளி விற்றென தனது சிறகை விரித்து வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. இத்தனை நாள் என்ன போல ஒரு கூண்டு கிளியா அடப்பட்டிருக்கும் போல இருக்கு. இன்னைக்குதான் அதுவும் தைரியமா தன் கூண்டை விட்டு சுதந்திரமா பறக்குது என்று எண்ணி சிரித்தாள். இத்துடன் கூண்டு கிளி கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.